ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமாதி சேனல். வாங்க இப்போ நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம எங்கள் வீட்டில் பூஜை அறையை நாங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பூஜை ரூம் வந்து எங்களுக்கு ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இருக்குதுங்க. இந்த வீட்டில் நாங்களாக பூஜை ரூம் இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் நாங்கள் இந்த பூஜை ரூம் வாங்கினோம். வாங்கி இப்போ ஒரு 2 months தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பூஜை ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய சிவன் ஃபோட்டோ ஒன்று மாட்டியிருக்கோம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பூஜை ரூம் செட் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோஸாக காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் வந்து எங்கள் ஊர் சந்தனமாரியம்மன் ஃபோட்டோ. கோயில் கொடையப்போ ஃபோட்டோ செல்லில் ஃபோட்டோ எடுத்து அதை நான் ஃப்ரேம் பண்ணி எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ, நாங்கள் திருச்செந்தூரில் வாங்கினது. இது வந்து முத்தாரம்மன் சாமி. நான் எப்போவும் வருஷம் கோயிலுக்கு மாலை போடுவோம், அதனால் அந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். நாங்கள் போடுற மாலையும் அந்த சாமி ஃபோட்டோ மேலேயே சிலை மேலேயே மாட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இதுவும் சந்தனமாரியம்மன் தான். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் வீட்டில் வச்சுருக்குறாங்க சாமி. அதையும் நான் ஒரு ஃபோட்டோ ஃபோனில் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் குலதெய்வ கோயில் ஃபோட்டோ கிடையாது, அதனால் நாங்கள் அங்கே உள்ள இந்த காடை வச்சுருக்கோம். அது பக்கத்தில் இந்த இருக்குது பாருங்கள் திருநீர். அதில் வந்து எப்பயுமே பன்னீர் ஆட் பண்ணி தான் பூசணும். அதனால் பன்னீர் ஆட் பண்ணி திருநீரை எடுத்து தான் எப்போவுமே வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு எப்பயுமே நாங்கள் அப்படியே எடுத்து தான் பூசிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளையங்கிரி சதுரகிரி எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி போவாங்க, அங்கே வாங்கின ஃபோட்டோ தான் சிவன் ஃபோட்டோ. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழ் 2வது ரேக்குக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ரேக்கில் அதெல்லாம் வச்சுருக்கோம். 2வது ரேக்கில் சைடில் ஓம் சக்தி சாமி ஃபோட்டோவும் பெருமாள் சாமி ஃபோட்டோவும் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த கோபுரம் வந்து நான் மாசாணியம்மன் கோயிலில் தான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் அந்த கோபுரம் ஒன்று வாங்கினேன். இந்த விநாயகர் வந்து எங்கள் மைனி வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான் அவங்க வீட்டுக்கு கூடி போகும்போது பால் காய்ச்சி அவங்களே வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் பின்னாடி ஒரு சிவன் ஃபோட்டோ எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினோம். அப்புறம் இந்த கோமாதா இப்போ தான் ரீசனாக வாங்கினேன், ஒரு 5 months இருக்கும் வாங்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு குபேரர் சிலை அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரேக் மாதிரி இருக்கும், அதில் பத்தி அப்புறமா சாம்பிராணி அப்புறம் தீப்பெட்டி அதெல்லாம் வச்சுருக்கிறேன். பத்தி எல்லாம் பொருத்தி இந்த ரேக் மேலேயே வச்சுக்குவேன். அதில் 2 டைல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்போனா தான் அந்த பத்தியோட இதெல்லாம் கீழே தூளெல்லாம் கீழே விழுந்து எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அது பக்கத்துலேயே கற்பூரம் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே 3வது ரேக் இருக்குங்க. இந்த ரேக்கு பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர். இந்த விநாயகர் வந்து எங்கள் ஊரில் நான் வாங்கினேன். வெறும் 100 rupees தான், சொன்னால் நம்பவே மாட்டீங்க. நல்ல பெரிய விநாயகர், பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தாங்க. வாங்கி 2-3 வருஷம் இருக்கும், ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் வாங்கின சிவன் சாமி அதெல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாயப்பா பார்த்துடலாம் வாங்க. எனக்கு சாய்ராம்னா ரொம்ப பிடிக்கும், சாயப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாய்பாபாவும் நான் எங்கள் ஊரில் தான் வாங்கினேன், வெறும் 150 தான். இந்த சிலையும் நான் ரொம்ப வருஷமாக பத்திரமா வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள், வியாழக்கிழமை நாங்கள் எப்போயும் சாமி கும்பிடுவோம், பாபா சாமி. அதனால் அப்போ நான் பூஜை பண்ணுறப்ப சாய்பாபாவெல்லாம் நல்லா குளிப்பாட்டி இந்த மாதிரி இந்த மாலை இது எல்லாமே நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்புறம் இந்த சாய்பாபா பார்த்திங்கன்னா நான் கேலண்டர்லேருந்து கட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் கேலண்டர்லேருந்து கட் பண்ணி நான் ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர், எப்பயுமே விநாயகர் இருக்கணுங்கிறதுக்காக அவருமே கேலண்டரில் கட் பண்ணி ஒட்டி வச்சவங்க தான். அப்புறம் இந்த சாய்பாபா ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நான் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் வாங்கினேன். எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே ஒரு சாய்பாபா வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே நான் 2 சாய்பாபா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எங்கள் பெரியம்மா பையன் வாங்கி கொடுத்தான். 3வதாக இருக்கிறது நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்புறம் இன்னொரு சாய்பாபா 2வதாக இருக்கிறவங்க வந்து என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான், பட்டமுத்துங்கிற ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா சாய்பாபாவோடைய பாதம், இதுவும் ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. நான் இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த சங்கு பார்த்திங்கன்னா நான் மாசாணியம்மன் கோயில் போயிட்டு வரும்போது வாங்கினேன். சாய்பாபாவுக்கு பக்கத்தில் ஃபோட்டோ பக்கத்தில் வைக்கணும்னு சொன்னாங்க, அதனால் கீழே அரிசியெல்லாம் போட்டு அது மேலே சங்கு வச்சுருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரேக் இருக்கும், அந்த ரேக்கில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். விளக்குக்கு போடுற திரி,
பார்த்துக்கோங்க. விளக்குக்கு போடுற திரியெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் கோயிலுக்கு முடிஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா காணிக்க, அந்த மாதிரி காணிக்க முடிச்சு அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். கோயிலுக்கு போகிறப்போ உண்டியலில் போட்டுடலான்னு சொல்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா குபேரர் குங்குமம், அப்புறம் இது வந்து மீனாட்சி அம்மன் குங்குமம், அப்புறம் எல்லாமே குங்குமம் தான். ஒவ்வொரு கோயில் போகிறப்பையும் அங்கே வாங்கின குங்குமம் எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் குங்குமம் நாமக்கட்டி பக்கத்தில் ஒரு அக்கா கொடுத்தாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விபூதி தாங்க. எந்தெந்த கோயிலுக்கு போகிறோமோ அங்கே எல்லாம் விபூதி கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு, இதில் வந்து சாய்பாபாவோடைய ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன். வியாழக்கிழமை குளிப்பாட்டிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் குங்குமம் கயிறு, பக்கத்தில் ஒரு அக்கா திருப்பதி போயிட்டு வந்தாங்க, அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆயில், விளக்கு ஏற்றுறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்துலேயே மணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மாலை, குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு மாலை போடுவோம். அப்போ போடுறப்ப சாமிக்கு போடுறதுக்காக இந்த மாலை விரதம் இருக்கும்போது சாமிக்கு போடுவோம், அதுக்காக கீழே வச்சுருக்கேன். 3வது ரேக் கடைசி ரேக்கில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் நல்லா ஒன்று ஒன்றா செட் பண்ணி அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரேக்கை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரீசனாக தான் இந்த பூஜாரை வாங்கினோம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அப்போ இப்போ தான் 2 மாதம் தான் இருக்கும் நாங்கள் வாங்கி. இந்த மாதிரி டபுள் டோர், கீழே 2 டோர் இருக்கும், மேலே 2 டோர் இருக்கும். கீழே இப்படி விளக்கு பொறுத்து சாமி கும்பிட்டுட்டு டோர் சாத்தி வச்சுருவோம். அப்புறம் என்னடா டோரில் கயிறு கட்டி விட்டுருக்குன்னு பார்க்காதீங்க, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் திறந்து சாய்பாபாவெல்லாம் சேட்டை. சாய்பாபாட்ட அவனும் தான், அவன் பேர் சாய் சக்திவேல் தான். சாய்பாபாட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பான், இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து போடுவான். அதுக்காக கயிறை வச்சு கட்டி வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரேக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ரேக்கும் இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டுட்டு உள்ளபடி சாத்தி வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலேயும் அதே மாதிரி டபுள் டோர், மேலே வந்து இந்த மாதிரி மணியெல்லாம் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் 3 மணி இருக்கும், அதே மாதிரி அந்த டோர்லையும் 3 மணி வச்சு செட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த பூஜை ரூமு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் மேலே 2 விளக்கு வச்சுருக்கேங்க இல்லையா, அதுவும் நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரேட்டும் கம்மி தான், 250 என்னமோ தான் வாங்கினேன். நல்லா சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகுது. அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 விளக்கு தான், ஒரு காமாட்சி அம்மன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 3 விளக்கு எப்பயுமே நாங்கள் ஏற்றுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா 2 அகல் விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கு, 3 விளக்கு எப்போவும் எங்கள் வீட்டில் நாங்கள் ஏற்றுறது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எங்களுடைய பூஜை ரூம் டூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.